குடும்பத்தினுடைய ஒரு உறவினர்களாகவே இருந்தோம். நீங்களெல்லாம் வந்திருப்பது எனக்கு மண்டற்ற மகிழ்ச்சி. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய உறவினர்களையும் திருச்சபை மக்களையும் உபதேசிமார்களையும் இன்னும் மக்கள் தங்கராஜ் இந்த சபையுடைய மூத்த அங்கத்தினர், குடும்பத்தினுடைய பெரியவர், என் மைத்தினர் வழியாக இருக்கக்கூடிய உறவினர் அவர்களை நான் வரவேற்கின்றேன். தாளாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் வரவேற்று தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு நேரத்தை கருத்தில் கொண்டு ஒருவர் பேசிய கருத்துக்களை தவிர்த்து விடப்பட்ட கருத்துக்களை மையப்படுத்தி அவர் தன் வாழ்வுக்கு நீங்கள் அஞ்சலிகளை செலுத்தும்படி நம்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக திரு சந்திரன் அவர்கள் அவருடைய சகோதரன் முன்பதாக வந்து பேச இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து குடும்பத்தினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். ராஜகுமாரன் தம்பி பெரியப்பா மகன் ஆக்சுவலாக வந்து கடினம் தான். இருந்தாலும் மற்றவர்களுக்கு வந்து அவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு உடனே எதுக்கு இன்ஸ்டன்டாக பேசணும்னா அவருடைய இளமை காலம் நாங்கள் ஒன்றா வளர்ந்தது. அதுதான் ஆக்சுவலாக நாங்கள்லாம் மதிசத்தில் அவங்க வீடு எங்கள் வீடு பின்னால் தான். அப்போது நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பெரியப்பா வந்து 5 பேர் சகோதரர். எங்கள் அப்பா தான் கடைசி. அவர் தான் பெரியப்பா தான் சொல்லுவார். அவர் வந்து அவரை பற்றி எல்லாருமே காட்பாடியெல்லாம் அவர்கிட்ட படிக்காதவங்களே இல்லை. ஆனால் ராஜகுமாரன் சொன்னோடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வந்து எங்கள் பெரியமா தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கேர் கொடுப்பாங்க. அன்யூஷனாக இருக்கும் ராஜகுமார். ஆனால் சின்ன வயசில் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சின்னவனாக இருப்பான். அதனால் அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நான் வந்து இப்போல்லாம் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்போ சின்ன வயசுலலாம் பாப்புலராக இல்லை. அவனுக்கு தான் அவங்க இந்த உளுந்து அதெல்லாம் வந்து ஏதோ ஸ்பெஷல் இது கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க, அவன் மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிட்றான் அப்படிங்கிறது என்ன இருக்குது. அவ்வளோ கேர் கொடுப்பாங்க. அப்புறம் அதனுடைய பயணம் அது வந்து அதனுடைய லேட்டர் இயர்ஸில் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இதாக இருக்கும். ஜூனியரில் அவன் தான் சாம்பியன், ஜெண்டரில் அவன் தான் சாம்பியன், சீனியரில் அவன் தான் சாம்பியன். அப்புறம் ஆவுக்கு சுரேஷ் அதெல்லாம் கிளாஸ் ஆவுக்கு அதுக்கு சொல்லுவேன். அதனால் நான் பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப பெருமையாக இருக்கும். ஜூனியர்லாம் சாம்பியன்ஷிப். அதே நேரத்தில் இன்டரில் எல்லாம் பேருக்காம வாழ்க்கை அவன் சாம்பியன்ஷிப். ஆக்சுவலாக காட்பாடி தான் வந்து காம்பினேஷன். இங்கே சரி ஒரு காலேஜில் அப்படி தான் இருக்கான். ஸோ அதனால் வந்து அவன் சின்ன யங்கர் இயர்ஸில் வந்து அவன் ஹீரோ. சாங்கும் ஷைனிங் அதை சொல்லியிருப்பாங்களா ஒருவேளை அவனை பற்றி அவன் சொல்லியிருக்க மாட்டான். நான் எங்கள் பசங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் பார்க்குற ராஜ்குமார் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலையும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பெருமா அவங்கள தான் எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டிங் போய் நான் பார்க்கும்போது ஸ்டிக்காக இருக்கும்போது நமக்கு ஒரு வருத்தம் வரும். எனக்கு அவங்க ஞாபகம் தான் இப்படி வந்து சின்ன வயசுல வந்து அப்படி வளர்ந்தாங்க. பெருமா
லேட்டராக சிக்காக இருந்தது. அவங்க வந்து அந்த சின்ன வயசுல தான் எனக்கு அப்படியே இப்படி ஆகிட்டாங்க. அதே மாதிரி அதை தொடர்ந்து அவன் வந்து அவனை பாருங்க பின்னாலே வரான். ஸ்கூலில் காலேஜில் எஸ்என்எஸ் போனால் கூட டாக்டர் பாஸ்கருக்கு எங்கள் தம்பி ஒருத்தன் இருக்கிறான், மாசு வச்சுருக்கிறான், உடனே கூப்பிட்டு அவன் நான் சர்டிஃபிகேட் வரலாம் மார்க்கில் அந்த எதிர்ப்பு இல்லை ஏதோ எதிர்ப்பு பார்க்குறேன். அப்போ அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி அங்கே கூட அவனுக்கு வந்து ரொம்ப நல்ல பேர். யாருக்குன்னா கிளாஸ் கொலீக்ஸ் கிட்ட அவன் போய் பல வருஷமா என்னை பார்த்து ராஜ்குமார் எடுத்துக்கிறாரு பேர்லேயே இருப்பான். பார்க்கறவங்களாம் வடிப்பாங்க என்னக்கா எனக்கு எடுத்துக்கிற ராஜ்குமார் எடுத்துக்கிட்டு அவ்வளோ அன்பான ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பான். ஆமாம் எஸ்எம்ஹெச் கோயிலில் இருப்பான். அப்படியே வந்து நான் அவங்க ஸ்கூலில் ஸ்கூல் ரொம்ப அந்த ஸ்கூலை மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் ஸ்கூல். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த இதெல்லாம் அவ்வளோ ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதோடைய நினைவுகள் தான் இருக்குது. லேட்டர் இயர்ஸில் அவ்வளோ கனெக்டடாக இல்லை. இப்போ லேட்டர் அவங்க கனெக்டடாக இருந்திருப்பாங்க. இப்போ கசின்ஸ் வந்து அவ்வளோ கனெக்டடாக இல்லை. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பார்த்துக்கலாம். ஏன் நம்ம ரொம்ப கனெக்டடாக இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு கனெக்டடாக இருக்கலாம். அவ்வளோ பிஸி காரணம் இருக்குது. நம்ம பிஸியாக இருக்கோம் வேலை பின்னால் இருக்கு வருத்தப்படுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும். மாணவர் அமைதியானவர் அமரராகிவிட்டார் என்ற செய்தி ஆராய்ச்சியில் எங்களை எப்போதுமே ஆய்வு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது முடியாது. அவருடைய அண்ணா சாந்தி பெறவும் கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்ற அப்படி துணைவியார் கண்மணி பிள்ளைகள் இருவரும் சந்தோஷமாக சமாதானமாக விசுவாச தொழிலுடன் வாழ்வார்கள் என்று நான் அதிகமாக நம்புகின்றேன். ராஜ்குமார் அவர்கள் 94ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு நல்ல பழக்கம். ஏறக்குறைய 9 ஆண்டு. அவருடைய காலில் பார்க்கும்போது அவருடைய பர்த்டே நீங்கள் பாருங்கள், யாரும் பார்த்து நான் சொல்லுவேன். 12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 15 முக்கியமான ஒரு நபர் அவர். அந்த தேதி யாருக்குமே அமையாது. அவர் எப்பொழுதுமே சிறப்பாக தான் வாழ்வார். அதே போல் அந்த குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மருத்துவ குடும்பம். அவரும் மருத்துவர், அப்படி தெளிவாக மருத்துவர், அப்படி பிள்ளைகளும் 2 பேரும் மருத்துவர். ஒரு மருத்துவ குடும்பம். அது ஒரு சிறப்பான நல்ல நிலைமை என்றால் சொல்ல ஆசைப்படுகிறேன். திருவாளர் ராஜ்குமார் அவர்கள் 94ஆம் ஆண்டு வரையிலும் அந்த வீட்டுக்கு ராஜ்குமார் எப்பொழுது எங்களுடைய குடும்பத்தில் அவர் ஐக்கியமானாரோ அதிலிருந்து அவர் ராஜகுமாரன். அங்கே இருக்கும்போது அவர் ராஜகுமார். எங்கள் குடும்பத்துக்கு வந்த பிறகு ராஜகுமாரன் அவருடைய குணத்தால், அவருடைய கொள்கையால், அவருடைய லட்சணத்தால் அவர் சிறப்பான வாழ்வுக்கு அடிபட்டு அடுத்து காணப்பட்ட 2 குணம். ஒன்று அமைதி. அமைதி என்றால் ராஜகுமார் என்ற அமைதி. கால்பந்து விளையாட்டு வீரர் உண்மைதான், நல்ல சிறந்த விளையாட்டு வீரர். படிக்கிற கஷ்டம் சரி, இங்கேயும் சரி, ஓடிசிலும் சரி நன்றாக தான் இருப்பார். ஆனால் அமைதி. அவர் நடப்பது கூட பூமிக்கு தெரியாது, கேட்காது. அவர் நடக்கின்ற செயல், போகின்ற செயல் ஒன்றுமே தெரியாது. 94ஆம் ஆண்டு நாங்கள் அரப்பான் குருசாரில் இருக்கும்போது அவர் அந்த வழியை தான் போவார், வருவார். ஆனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய வீட்டுக்கு வருவார். அதுக்கு முன்பாகவே அவர் என்னை பார்த்துருக்கின்றார், நான் அவரை பார்த்துருக்கின்றேன். ஆனால் எனக்கு வந்துட்டார். ஆகவே அமைதியாக இருப்பார். மைப்பினர்களாக இருக்கின்ற ஆசிரியர் பேர் சரி, நம்முடைய முன்னாள் போலீஸ்காரர்கள் முன்னாள் சரி, அவருக்கு அடிக்கடி சொல்வது, ராஜ்குமார் வாய்க்கிறது பேச மாட்டேங்கிறாருங்க, என்கிட்ட கஷ்டத்தை சொல்ல மாட்டேங்கிறாருங்க. அவருக்கு அது ஒரு உயர்ந்த லட்சணம். அமைதியாகவே இருந்தோம், நம்மளால யாருக்கும் கஷ்டப்படாது, அமைதியாகவே இருக்கும். ஆகவே அது ஒரு வித்தியாசமான அமைதி. அந்த அமைதியை கண்டிப்பாக அவரை நல்வழிப்படுத்தியதான் நான் நம்புகிறேன். 2வது காணப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சணம் மற்றவர்களை மதிக்கின்ற குணம்.
யார் மீதும் யாருக்கும் தீங்கான வார்த்தை பேசுவது, தீய செயல் செய்வது, அது வேறு விதமாக செய்வது கிடையாது. எங்கள் அத்தை கூட அடிக்கடி சோபை அத்தை கூட, சத்யா சும்மா இருக்குமா, அவர் அமைதியாக அவருக்கு கடினமாக பேசாதுமா. அவங்க ரொம்ப சப்போர்ட். ராஜகுமாருக்கு அவருடைய மாமியார் எங்கள் அத்தை வந்து ரொம்ப சப்போர்ட். அவர் பேசாது, அவர்கிட்ட யாருக்கும் கஷ்டம் பேசாதீங்க. அவர் அமைதியாக இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, போகிறாரு வராரு, அவங்களுக்கு யாரும் அதிகம் பேசாதீங்க. உயர்ந்த எண்ணம். 95ஆம் ஆண்டு பிறகு நாங்கள் அந்த கூடுதாக்கி இருக்கும்போது தினந்தோறும் நான் அதை பார்த்தோம். அப்புறம் அங்கிருந்து நாங்கள் சேற்காடு குருசேருக்கு வரும்போது கூட சரி, அடிக்கடி வந்து பார்ப்போம். மற்றவர்களுக்கு உயர்வாக தான் பேசுவோம், யாரும் தாழ்ந்து போக பேசவே மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியாதுங்க, ஏதாவது கஷ்டமான காரியத்தை சொன்னால் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லி வழிகளுக்கு போயிடுவோம். ஆகவே முதலாவதாக ஒரு அமைதியின் இடம், அமைதியின் சிறப்பிடம். இரண்டாவதாக மற்றவர்களை நல்லதினால் மதிப்பது, நல்லது உயர்வாக பேசுவது, அது காணப்படும் ஒரு சிறப்பான அம்சம். ஆகவே 65 ஆண்டுகள் இங்கு வாழ்ந்தவர் இப்போது வாழ்கின்ற இயேசுவோடு வாழ்வதற்காக சென்றிருக்கின்றார் என்று நாம் அதிகமாக கூறுகிறோம். ஆண்டவர் நம்மை குடும்பத்தின் பிள்ளை ஆறுதல் கொடுத்தவராக அவர் ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஒருவருடைய மரணம் நமக்கு மிகப்பெரிய சவாலை முன்னிறுத்த வேண்டும். முதலாவதாக பேசிய அவருடைய சகோதரர் முன்வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால், இன்று இருக்கிற அநேகமான உலகத்தில் நாம் we have to be connected with each other. நாம் தொடர்புள்ளவர்களாக, அந்த உணவை மையப்படுத்துகிறவர்களாக வளர வேண்டும். தனித்தனியாக வாழ்வது முக்கியம் இல்லை, கூடி வாழ்வது தான் கடவுளுடைய மிகப்பெரிய அன்பு. தொடர்ந்து மத்தியிலே இன்னும் 2 பேசுகிறார்கள். அதற்கு மத்தியிலே குடும்பத்தின் சார்பிலே ஒரு ஸ்பெஷல் சாங், ஒரு நன்மையை சொல்லி செலுத்துகிற மத்தியிலே குடும்பத்தின் சார்பிலே சிறப்பு பாடலை பாட முன்னடைகின்றேன். மன்றாட்டை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை நல்லவா இருக்கிறேன். மனிதர்களாக நாங்கள் இழப்பை சந்திக்கிற வழியில் எங்களுக்குள்ளே ஏற்படுகிற துயரம், கண்ணீர், கவலை, இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆதரவாக இருக்கிறோம் என்று ஒருவரையாக இருக்கிறோம். தெரியாதே கலங்காதே நாம் தேவனுக்கு சொல்லி எங்களுடைய ஏக்கத்தில், எங்களுடைய கலக்கத்தில், எங்களுடைய கண்ணீரில் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை தந்தை சத்யாவுடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கிற இழப்பினாலே சுமை ஏற்பட்டிருக்கிற கலக்கம், ஆண்டவரை கண்ணீரை துடைக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்வுகளாய் நம்புகிறவர்களாய் அவர்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு தயவாக கொடுக்கிறோம். ஆண்டவரை சகோதரர்களுக்கு கொடுத்த நல்ல பண்புகளுக்காகவும் நல்ல தாழ்வுகளுக்காகவும் ஆண்டவரை விசேஷமாக உண்மை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்வினை அவர்களுக்கு அருளி செய்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வில் கரங்களை கொடுத்து சோதனை எடுக்கிறோம். நல்ல வாழ்வுக்காக மறுபடியுமாய்
நாங்கள் அனைவருமாய் உங்களுடைய பாதத்தில் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட வாழ்வை இனி வாழுகிற எங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நீ தயவாய் அழைத்து ஆண்டவரே ஒரு நல்வாழ்வை வாழ்ந்தேன் என்கிற ஒரு நினைவை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும். அவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்காக நாங்கள் மறுபடியும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உங்களுடைய திருமையின் கரங்கள் அவரோடு கூட தொடர்ந்து இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலும் பிள்ளைகளோடும் நீர் உங்களுடைய திருமையின் கரங்களை வைத்து ஆதரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேட்கிறோம். தொடர்ந்து நண்பர்கள் சார்பிலே திருமதி சிசில் அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். இந்த வேலையில் தேசமானத்திற்கும் சபையாளர்களுக்கும் மற்றும் ஆய்வாளர்களுக்கும் இந்த காப்பாடு திருச்சபையின் தலைமை போதவர்களுக்கும் என்னுடைய செக்ரட்டரி ட்ரெஷரருக்கும் என்னுடைய மற்றொரு ஸ்டாலின் சார் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஜிமாருக்கு காலையில் தான் அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சார் சொல்றாரு, கொஞ்சம் பேசணும்னு சொல்லி நான் வெளியாக வேலையை முக்கியமாக காலையில் இருந்து நேரம் எனக்கு என்ன சொல்லுறதில்ல, பரவாயில்ல நான் கண்டிப்பாக பேசுகிறேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டேன். நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேசுகிறேன், மாதிரி இதெல்லாம் பேசுறது இல்லை. நான் ராஜ்குமார் பற்றி பேசுறதுன்னா நான் சின்ன வயசுலேருந்து எல்லாமே 1960 தான் கலந்தோம். நாங்கள் 3 பேரும், நான் மட்டின் ராஜ்குமார். சின்ன வயசுலேருந்து, அதாவது 1வது படிக்கிறது நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம். பள்ளி ஸ்கூலத்தில் ஸ்கூலுக்கு போகிறதுனா கூட எல்லாம் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். 6வதுலேருந்து ராஜ்குமாருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க சித்தப்பா ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்க. அந்த சைக்கிள்லேயே தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் எல்லாமே. 8th ஸ்டாண்டர்டெலாம் ஒன்றா எக்லியா ஸ்கூலில் படித்தோம். அதுக்கு பிறகு நான் ஹைஸ்கூலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பத்தூர் போனேன். அவங்க டான்ஸ் ஸ்கூலுக்கு போனாங்க. ராஜ்குமார் மாட்டினா டான்ஸ் ஸ்கூலில் படிக்க போயிட்டாங்க. நான் திருப்பத்தூர் படிக்க போயிட்டேன். என்னன்னா ராஜ்குமார் பற்றி அவர் தந்தி என்ன சொன்னார், ஸ்போர்ட்ஸு, நல்ல ரன்னிங் ரேஸு, ஃபுட்பால் பிளேயரு எல்லாம். ஆனால் ராஜ்குமார் வந்து வீட்டுக்கு எங்கள் இதுலேயே அவர் நல்லா ரன்னிங் ஓடக்கூடியவர். அதே நல்ல ஃபுட்பால் பிளேயர். பால் கையில் கிடச்சிச்சுன்னா அடுத்தது கோல் போஸ்டில் தான் இருக்கும். யாருமே ராஜ்குமார் பின்னாடி அந்த பால் அவனை போய் தடுக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர். அதேமாதிரி அத்லீட்டில் சாம்பியன் எல்லா இதுவுமே சாம்பியன்ஷிப் அவர் தான் அடிப்பாங்க. நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் ராஜ்குமார். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அதாவது ராஜ்குமார் நான் இன்னும் இதுவே இருந்து நான் இன்னும் மறக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ நான் க்ளோஸ். சின்ன வயசில் மாட்டின் ராஜ்குமார் எங்கே போனாலும் ஒன்றா இருக்கும். நாங்கள் ஒன்றா சேர்ந்தாலே எல்லாரும் மாதிரி பார்ப்பாங்க. ஓ இவங்க 3 பேரும் ஒன்றா போட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூலில் கூட ரொம்ப அட்டகாசம் பண்ணுவோம். எப்படின்னா ஸ்கூலில் ஈவன் அந்த ப்ராக்ரஸ் காலில் கூட நம்ம 3 பேரை மாற்றி மாற்றி கையெழுத்து போட்டுருப்போம். என்ன தெரியும், ராஜ்குமார் அப்பா அங்கேயே வாத்தியார், அதே ஸ்கூலில் டீச்சர் அவர். இப்போ ஒரு முறை எனக்கு கண்டுபிடிச்சாரு, கூப்பிட்டு டேய் இந்த கையெழுத்து யார் போட்டுச்சு, என் கையெழுத்தை குச்சத்தில் வந்து 3 பேரை உட்கார வச்சிட்டாரு. அப்போ நாங்கள் இல்லை இனிமேல் செய்ய மாட்டேன் சார், இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், இதோட எங்களுக்கு விட்டுருந்தோம். அது மாதிரி சின்ன வயசில் ரொம்ப இது அவ்வளோ க்ளோஸாக நாங்கள் இருப்போம். எங்கே போனாலும் போவோம், மேட்ச்சு இது. அப்போ நான் திருப்பி போய் அந்த ஃபுட்பாலில் அப்படியே வந்தப்போ சைக்கிள் இந்த மேட்ச் நடந்தது. இவங்க டான் ஸ்கூல்லேருந்து மாட்டின் ராஜ்குமார் வந்தாங்க, அங்கே போயிட்டு போனோம். சரி, அது முடிஞ்ச பிறகு ஸ்கூலில் வந்து நான் முஸ்லீம் ஸ்கூல்னா அப்போ ராஜ்குமார் கூட வந்துட்டாங்க ஹையர் செகண்டரி. ஒரு 6 முடிச்சு பெரிஸ் காலேஜ் வந்தோம். அங்கே பெரிஸ் காலேஜ் நாங்கள் ஒன்றா படித்தோம். அப்போ அங்கேயும் நாங்கள் ஃபுட்பால் டீமில் இருந்தோம். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்னால் ராஜ்குமார் தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஓடுற ஸ்டைலில் வந்து யாருமே செய்ய முடியாது. சிட்டிக்கு போட்டு ஒரு ஓட அதை அந்த ஸ்டைலு என்னால் மறக்கவே முடியாது ராஜ்குமார். அதே மாதிரி என்னோட இன்னொரு நிக்கல்ஸ், அவனுடைய கசின், ராஜனுடைய கசின், அவரும் நல்லா தெரியும். நாங்கள் அதான் 4 பேர் தான் எங்கே போனாலும் ஒன்றா இருப்போம். அந்த இளமை பருவத்தை என்னால் மறக்கவே முடியல. இன்னும் இதுவும் இல்லை. நாங்கள் எங்கள் பரிசுரம் பின்னாடி ஒரு மாந்தோப்பம் இருக்கோம். இந்த மாந்தோப்பை லீவ் விட்டு அங்கே தான் இருப்போம். நாங்கள் இதில் ராஜ்குமார் தான் நாங்கள் தோப்புலாம் அனுப்பிச்சுப்போம் மாங்காய் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நல்லா வேகமாக ஓடக்கூடியவர். தோப்புக்காக கொட்டி வந்து அவரோட தச்சு வந்துடுவாங்க. நாங்களாம் வெளியே
அது மாதிரி ஒரு சின்ன வயசுல அந்த ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் பயங்கரமாக ஒரு அங்கே இருப்பேன். நான் நல்லா கிரிக்கெட் பிளேயர், ஆனால் நல்லா கேட்ச் பண்ணுவேன். மாங்காலாம் பிடிச்ச அவசரத்துக்கு எடுத்து அவன் திடீர்னு அவன் அந்த போட்டக்காரங்க தான் இருப்பான். அவன் பார்க்கும்போது நாங்கள் எஸ்கேப் ஆகி போயிடுவோம். அவ்வளோ ஒரு ராஜமாரி எஸ்எம்ஹெச் போய் பரமசி பண்ணாப்புல மாட்டி லாஸ்ட் பண்ணப்ப நான் வெளியே அப்படி வேலைக்கு போயிட்டேன் சார் இருப்பேன். அதனால் எனக்கு ஒருத்தர் மீட் பண்ண ரொம்ப டைம் இல்லை. அப்புறம் மத்தியில் ராஜமாரி நான் மீட் பண்ணேன். ஆனால் ராஜமாரி அந்த ஃபார்மசியில் எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவாப்புல. இந்த மருந்துகளை பற்றிலாம் நான் கேட்பேன், டைம் அந்த மருந்து மெடிசன் எடுக்கணும், இதெல்லாம் எப்படி அதை ரொம்ப அழகாக சொல்லப்பேன். டைம் கரெக்டாக மெடிசன் எடுக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது சொல்லி ஒரு நல்ல அட்வைஸ் எனக்கு. ஃபார்மசிஸ்ட்னா அப்படிதான், ஒரு மருந்து வாங்கணும்னா அது ஒரு நல்ல கரெக்டாக நமக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த அட்வைஸை ராஜமாரி இருப்பாங்க. அடுத்தது ராஜமாரி ரொம்ப அமைதி. நானும் மாட்டின்னு கொஞ்சம் ஆகுது. ஆனால் ராஜமாரி அமைதியாக இருந்தால் கூட நல்ல ஜோக்கெலாம் அடிப்பாப்புல, நல்லா பேசுவாப்புல. நான் இப்போ கடைசியாக அவனை மீட் பண்ண இந்த ஆர்எஸ்எஸ்ல எனக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்கும். அங்கே மீட் பண்ணி ரொம்ப பேசி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோம். அதாவது அது மாதிரி நான் கடைசியாக வீட்டில் சிக்கா காமிச்சு போய் பார்த்த பிறகு தந்தி அவங்க சொன்ன மாதிரி தான். என்னால் நம்பவே முடியல. எப்படி இருந்தால் ராஜகுமார் எப்படிலாம் ஓடுவாங்க, என்ன மாதிரி அத்லீட்டு, என்ன மாதிரி ஃபுட்பால் பிளேயரு, அந்த இதில் தேடி பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் பார்த்தோம் நம்ம ராஜகுமாரை. அது மாதிரி ரொம்ப எனக்கு அவனை பார்த்து அப்பதான் சரி கடவுளுக்கு நான் டெய்லி சச்சத்தை ஜெபம் பண்ணுவேன். இங்கே எல்லாம் உட்காந்துட்டு அங்கே திருப்பி போகும்போது கடைசியாக இந்த சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். அவன் எப்படியாவது ஒரு அற்புதம் செஞ்சு அவனுக்கு சுகமான சொல்லிட்டு அவனுக்காக நான் ஜெயிப்பேன். அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அது கடவுள் சுத்தம் நம்மளால ரொம்ப கையில் இல்லை. அவங்க இந்த வேலையை எனக்கு பேச வாய்ப்பளித்த முறைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அப்பா பற்றி பேச கொடுத்தாங்க. பிஃபோர் தட் கேம்ப் எப்படி வரும். ஸோ எங்கள் அப்பாக்காக நீங்கள் இவ்வளோ பேர் வந்துருக்குறது நினச்சி எனக்கு ஆக்சுவலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரும் கண்டிப்பாக அதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் அவர் சர்ச், beloved bishop, church pastor and all the church members. And our relatives சரி, அம்மா சரி, அப்பா சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி ப்ரேயர் மீட்டிங் நடக்க ஹெல்ப் பண்ண சாண்டி அம்மா டாக்டர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோட வாழ்ந்த லைஃப்பை நான் இவ்வளோ சீக்கிரம் ஒரு மெமரியாக நான் சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்டில் ஐ ஹியர் ஃபார் தட். அதை பற்றி சொல்லலாம், இஸ் சச் அ லவபிள் பர்சன். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அவர் எங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு நினச்சா எப்பவுமே எனக்கு பெஸ்ட்டாக தான் பண்ணுவார். அது சின்ன வயசுலேருந்து அது ஃபுட்டாகவும் இருந்தாலும் சரி, ஸோ நாங்கள் என்ன கேட்டாலும் அது எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் எனக்கும் சரி, தம்பிக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி அவர் செஞ்சு தருவார். அண்ட் அதே மாதிரி ரொம்ப அட்மைர் பண்ணுவார், என்கிட்ட நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன். அதாச்சும் அவரோட அட்டாச்மெண்ட் நம்ம நேராக பார்க்க முடியாது. ஆனால் அவர் மனசளவில் எங்கள் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காரு. அவர் எதுவுமே எக்ஸ்பெக்டே திரும்ப பண்ண மாட்டார். அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். அண்ட் அதே மாதிரி அவர் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். ஆக்சுவலாக அவர் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கும் சரி, தம்பிக்கும் சரி அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதாச்சும் எங்களோடவே சேர்ந்து அவர் படிப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் சிக்காகிறதுக்கு லாஸ்ட் 6 months வரையுமே சரி, அவர் புக் எடுக்காத நாள் நான் பார்த்ததே கிடையாது என்னோடய லைஃப்பில். எங்கள் கூடவே அவர் படிப்பார். நம்ம ஸ்கூல்லேயும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட அது தெரியும். அவர் நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே எங்களுக்கு சொல்லி தருவார். நான் மெடிசன் படித்து நான் செகண்ட் இயரில் எனக்கு ஃபார்மகாலஜி இருந்தப்போ கூட அதாச்சும் அவர் எனக்கே டஃப் தருவார். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார். எப்பவுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஒரு ஆக்டிவாக இருக்க பர்சன் தான் எங்கள் அப்பா. அண்ட் அதே மாதிரி அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் இல்லைனாலும் நாங்கள் எப்படி இருக்கணும்ன்றது சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் எல்லாம் இது கற்றுக்கணும், இது பண்ணணும், இது தனியாக போகணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே எங்களுக்கு அவர் எங்களை நல்லாவும் பார்த்துருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் நாங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது
வந்து எனக்கும் என் தம்பிக்கும் அவர் வந்து எங்களை ரொம்ப நல்ல விதமாக எங்கள் 2 பேருக்கும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்ரெடி எல்லோரும் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் இதுவரையும் வந்து அவரோட மெடல்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவும் பார்த்ததில்லை. மற்றவங்க சொல்லும் போது தான் நாங்கள் வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் கேட்கும்போது கூட அம்மா சொல்லுவாங்க அவர் எல்லாருக்கும் கொடுத்துருவாரு, மெடல்ஸ் கூட அவர் வந்து எதுவுமே எங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தது கிடையாது. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வந்து சின்ன வயசில் எங்கள் பள்ளிக்கூடம் கிரவுண்டில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அவர் ஒரு சிஎம்சி ஒரு 50 இயர்ஸ் இருக்கும்போது நிறைய சிஎம்சி ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் வரும். அதில் கூட வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ வந்து அப்போ கூட நாங்கள் வந்து நம்பலை. ஆனால் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு கப்போட வந்தார். அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு டிஃபன் பாக்ஸோட வருவார். எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் 100 மீட்டர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். நிறைய என்னால் வந்து நம்பவே வந்து முடியாது. அது மாதிரி வந்து ஒரு ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்க ஒரு பர்சன். என் தம்பிக்கும் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். வீட்லேயுமே வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவார், நம்பிச்சு இருப்பார். அது மாதிரி வந்து எங்களுக்கு அவர் இருந்தாலே ஒரு பாசிட்டிவாக வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ஒரு அப்பாவாக அவருக்கு கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்குதான். ஃபஸ்ட்டு வந்து அவர் சச்ச லவபிள் ஒரு அமைதியான ஒரு அப்பாவாக தான் இருந்தார். எங்கள் ரொம்பலாம் வந்து அவர் கண்டிக்க மாட்டார், அடிக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அவரை பார்த்ததே கிடையாது. அண்ட் இன்னொன்று சொல்ல போனோன்னா அவருக்கு வந்து ஹெல்பிங் டெண்டன்சி, ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ரொம்ப அதிகம் வந்து அவருக்கு. அதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். எங்கள் சர்ச்சில் வந்து என்னோட மெடிக்கல் கேம்ப் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா பார்ட்டிசிபேட் பண்ண லாஸ்ட் கேம்புக்கு முந்தைய கேம்பில் வந்து ஸோ நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தோம். இதே இடத்துல தான் வந்து இருந்தோம். அந்த டைமில் வந்து நான் பார்த்த ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி வந்து 200 இருந்தது. ஐ திங்க் அவர் நம்ம சர்ச் செக்யூரிட்டியாக இல்லை யாரும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ நம்மக்கிட்ட வந்து பேசிக்கான மெடிசன்ஸ் தான் இருந்தது. ஒரு ஆம்லாம் மட்டும்தான் 2.5 டோஸ் தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து சரி ரெஃபரல் லெட்டர் வந்து எழுதி கொடுத்தாச்சு. பட் ஆனால் அப்பா வந்து அங்கேருந்து தான் வந்து வெயிட்லாம் பார்த்துட்டு கூட இருந்தார். ஸோ அவர் வந்து நோட் பண்ணாரு. அந்த பர்சன் வந்து அந்த ரெஃபரல் லெட்டர் எடுத்துகிட்டு அவர் போகவே இல்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து இங்கேவே தான் இருந்தார். அப்பா என்ன பண்ணாரு, அந்த சர்ச்சை வந்து அந்த கேம்பை விட்டுட்டு அவர் வெளியே போய் அந்த பக்கத்தில் இருக்க ஃபார்மசியில் அவரே போயிட்டு சில்லுடிப்பன் 10 நிமிஷம் டேப்லெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்க, நீங்கள் போடலாம் கூட பரவாயில்ல போடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாரு. அது வந்து யாருக்குமே தெரியாது. ஈவன் அவருக்குமே எனக்கு தெரியுன்றது கூட தெரியாது. ஒரு அந்த அளவுக்கு வந்து நான் அப்போ வந்து அப்போ தான் நான் வந்து நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவருக்கு வந்து ஒருத்தவங்க செய்யணும்னு நினச்சா வந்து அவர் வந்து அது ஒரு உண்மையான ஒரு ஹோல் ஹார்ட்டடோடு வந்து அவர் செய்வார். அது வந்து மற்றவங்களுக்காகவும் யாருக்காகவும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார் அவர். ஸோ எனக்கு அப்போ பார்த்தப்போ அந்த அவரும் வந்து கையெழுத்து நன்றி சொல்லிட்டு போனப்போ எனக்கு ரொம்பவே எங்கள் அப்பா நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவர் வந்து இன்னும் நிறைய நாள் நாங்கள் இந்த மாதிரி நடக்கும் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த டிசீஸ்லேருந்து ஒரு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட ஆசை. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். பட் ஆனால் வந்து ஒரு டாக்டர் நான் ஃபீல் பண்ணுறது எந்த பர்சனுக்கு எந்த டிசீஸ் எப்போ வரும், யாருக்கு சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணணும் பண்ண மாட்டோம், யாருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் கிடைக்காதுன்றது எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் டிசைர். எதுவுமே வந்து நம்ம கையில் வந்து கிடையாது. ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். அது கஷ்டமாக இருந்தாலும் வேறு வந்து அம்மாவுக்கு தம்பிக்கும் நான் சொல்கிறது அதுதான். அண்ட் அவர் ஆசைப்பட்ட எல்லாமே வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் வந்து செய்வோம். அண்ட் கீப் அஸ் இன் பிரேயர்ஸ். விதமான வார்த்தைகள் வாழ்வில் சார்ந்த அனுபவத்திலிருந்து தன் தகப்பனார் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாமே தங்களுக்குரிய பாடமாய் மற்றவர்களுடைய வாழ்வின் பாடமாய் தகவல் அன்பின் மகள்களுக்கு நான் அன்புகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையின் சார்பில் திருச்சபையுடைய செயலாளர்கள் ஒரு சிறந்த ஜபத்தை செய்வது ஜபிப்போ. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற நல்லவர்கள் இந்த நாளில் கூட சகோதரர் ராஜ்குமார் அவருடைய வாழ்வு நன்றி செலுத்தக்கூடிய ஸ்லாகித்தனை திருச்சபை மக்களாக மட்டுமல்ல குடும்பங்களாகவும் வேறாயிரமும் 1000 மக்களோடு சேர்ந்து நிலை நடத்தப்படுகின்ற நேரத்தில் வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்வை நாங்கள் சாட்சிகளாக
அநேக நாங்கள் பேச கேட்டோம். அந்த சாட்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர் வாழ்க்கையாக அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய காரியங்களாக அவர் சொன்ன நாளிடம் விட்டு சென்றிருக்கின்ற காரியங்கள் பொறுப்புகள் அனைத்து பிள்ளைகளும் அவருடைய உதவியாகும் மற்றும் உறவோடு இணைந்து அனைத்தும் பாதுகாப்பாக செயல்பட்டால் உருவாக நடைபெறுவது வேதத்தில் வாசிப்பூர்ணமாக உங்கள் இதயம் களமாறுவதாக தேவனுக்கு விசுவாசமாக எழுத்து விசுவாசமாக அந்த ஆறுதலான வார்த்தை அந்த குடும்பத்திற்கும் இன்னும் மேற்கொண்டு ஆறுதல் வார்த்தைகள் நடைபெறும். இதுமாக அவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய நினைவுகள் அவருடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாவற்றும் ஒருவரோடு ஐக்கியப்படுத்தி அவருக்கு ஆர்வத்திற்குரியதாக இருக்கிற அவர் வாழ்வு குடும்பத்தில் மட்டுமல்ல அநேகருக்கும் வருகின்ற காலங்களிலே சாட்சி மட்டுமல்லாதவரை அது குடும்பத்துக்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக அவர்கள் செயல்படக்கூடிய காரியமாக இருக்கிற செய்யலாம் கொண்டாடுகிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக சந்திப்பாக கொண்டாடுகிறோம். ஆறுதல் தேர்தல் மட்டுமல்ல அனைவருக்கும் நீரே பொறுப்பாளராக பாதுகாக்கவும் கொண்டாடுகிறோம். புதிய நேரத்தில் நடப்பதாக கடந்த திருச்சபையினுடைய பொருள் திருமணி பதவிப்படுத்துகிறேன். இந்த ஆறுதல் ஜப குழுவிற்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. அப்பொழுது தீத்துமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவருடைய கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கண்டு போனால் மரியாளோ வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றார். எதில் மனுஷன் மறித்தாலும் பிழைப்பார். உயிர்ப்பின் செய்தியில் நம்மை வீட்டுருவாகம் செய்து கொள்ள நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்ற நம்முடைய ஆன்மீக தந்தை தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தினுடைய முதன்மை பணியாளர் பேரூர் பணி ஹென்றி சர்மா நித்யானந்தம் பேராயர் அவர்களை அன்போடு வாழ்த்தி நம் எல்லோரும் குடும்பத்தினருக்கும் உயிர்ப்பின் நிச்சயத்தின் வாழ்விலே பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த திருத்தலத்தினுடைய குருவானவர் அருள்பணி நோயல் கிறிஸ்தவன் ஐயர்களுக்கும் இந்த உயிர் சேகரிப்பினுடைய செயலர் பொருளர் தம்பி ஆர்எம்சியினுடைய குருவானவர் ஐயாவுக்கும் அருள்வாரும் எம்ஏவர்கள் கருணாசன் அனைவருக்கும் அனைத்து ஸ்டான்லி அவர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நாங்கள் எல்லாம் நல்லா பேசுவோம், அடிக்கடி பேசாத புதுசாக பேசுகிற 2 பேர் நமக்கு சத்தியத்தை சொல்லியிருந்தார்கள். ஒன்று பாப்பா, இன்னொன்று என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் சந்திரன். நான் பேசுறதே இருக்கிறார். அவரும் அவரும் சரியான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுதான் இன்னைக்கு செய்தி, அதுதான் வீட்டின் செய்தி. அந்த காலத்தில், எங்களுடைய காலத்தில் 7 பேர் தான் கற்பனை படித்தவங்க. போலீஸ் கல்லூரிக்கு வருகிறவர்கள் தப்பி என்னுடைய நண்பர் ஆர்மி எனக்கு முன்னால் படித்தார். குளோரியாண்டி மலையாளி நோய் 3 பேர், இன்னும் ஒரு 3 பேர்
2 மார்ச். ஆனால் இவங்களெல்லாம் எனக்கு பெரியவங்க, ராஜகுமாரும் சிசில். ஆனால் எனக்கு கீழே படிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நான் ஃபைனல் இயர் போனேன், சிசில் செகண்ட் இயர், ராஜகுமார் ஃபஸ்ட் இயர். ஆனால் எனக்கு மூத்தவர். எனக்கு சொன்னால் இவங்கெல்லாம் இருக்குங்க, சந்திரனை சுரேஷ் அவங்களும் பெரியவங்க, அவங்களாம் எனக்கு காயப்பட்டுருங்க. கசத்தில் நாங்கள் படிக்கும்போது அவர் கூட கொஞ்ச நாள் வந்து விடுவார். இந்த மருத்துவ குணம்னு சொன்னாங்களே, உயிர் காக்கிறவங்கள அவங்க ஜாதி தான். ஜோசப் ஆகி தாத்தா, அதை விட உயிர் காத்தவர் கிளாரன் சாப்பிட்டு ரூபியாண்டி. நாங்கள்லாம் அங்கே இருக்கிறனாக்கா ரூபியாண்டி கிளாரன் சாப்பிட்டு எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது மருந்து கொடுத்து காப்பாற்றிட்டார் 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எப்படி இருக்கு பரவாயில்ல. ரூபியாண்டியும் கிளாரன் சாப்பிட்டு 7 நாள் மருந்து கொடுத்து என்னுடைய தகப்பனை காப்பாற்றிருக்கிறார். இந்த மருத்துவ குணம் அந்த இலக்கிற்கே இருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷம். ராஜகுமாருடைய மகள் மருத்துவராக இருப்பதும், தம்பி சாமிக்கு எக்ஸ்ரே படிப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு குடும்பம். அருமை தங்கையினுடைய குடும்பம். அவங்க ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, உபதேசியார்கள் மாத்திரமல்ல, கிராம மருத்துவர்கள். இஸ்ரேல் நாட்டிலையும் எல்லாரும் மருந்து, என்ன மருந்துன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் மருந்து கொடுப்பாங்க, நல்லா ஆகிடுவாங்க. உபதேசியார்களுக்கு என்ன மருந்துன்னு கூட தெரியாது. இது ஜுரத்துக்கு, இது பேதிக்கு, இது தலைவலிக்கு, இது ஜலதோஷத்துக்கு மருந்து கொடுத்துருக்கோம். ஆகவே இந்த மருத்துவ குணத்தை உடைய குடும்பம்தான் இது பெரிய விசுவாசம். ராஜகுமார் வெரி குட் ஃபுட்பால் பிளேயர். 100 meters எல்லாம் ஓடுவாங்க. பட் ஐ யூஸ் டு அட்மையர் ஃபுட்பாலில் அது பர்மீஸ்புரத்துக்கே இருக்கிற ஒரு குணம். இப்போ எங்கே விளையாடு காட்படியெல்லாம் பர்மீஸ்புரத்தில் போய் பார்த்தா அவங்க தான் நேஷ்னல் பிளேயர்ஸ், அவங்க தான் பேங்க் மேனேஜர்ஸ், அவங்க தான் ஸ்டேட் பிளேயர்ஸ். எல்லாருமே என்வால் சாம் சிசிலெல்லாம் போக வேண்டிய வேண்டிட்டான். சிசில் ராஜகுமார் மார்க்கெட் என்ன பேக். பட் அதாவது ராஜகுமார் என்னுடைய மூத்தவர். அவர் கல்லூரியில் இவங்க அங்கங்கே கட்டடிச்சு வந்துருந்தாங்க. சிசிக்கு ராஜகுமார் என்னுடைய பருத்தில் நாங்கள் கசத்தில் படித்து அப்படியே உள்ள ஊரிஸ்டில் நுழைஞ்சிட்டோம். நோட்ஸ் தான் காட்பாடியில் எக்ஸாம் பண்ணுவோம். இங்கேருந்து ஊரிஸ் காலேஜ் போயிடுது. இங்கிருந்து படிக்கிறது. அங்கே மண்ணில் உட்கார்ந்து விளையாடுவோம். பெரிய வரலாம். அதிலே வந்தவர் ராஜகுமார். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் நான் இங்கே குருவானவராக பணியாற்றும் போது இந்த டியூட்டி எனக்கு கிடைச்சி ஸ்டான்லி அலங்கையில் அவருடைய சகோதரி அன்றைக்கு சார் ஒரு 6வது 5வது வருஷம் இருப்பான்னு நினைக்கிறேன். பாப்பா 10 12 அதுபோல் அதில் படிச்சிருப்பாங்க. கன்ஃபர்மேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அப்பொழுது அவங்களுடைய தரப்பில் கரெக்டாக எடுத்து விட்டுருவார். அழகாக எடுத்து கால் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிறப்பு புரிய மனிதர் என் லாஸ்ட் அவர் சொன்னால் பாருங்கள், கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா சரி, கடவுள் விருப்பமும் சொல்லி முடிச்சுக்கலாம். அது ஒரு நற்செய்தி. இந்த பக்கம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா அவங்களோட போயிடுச்சுங்க. எங்கள் ஜெனரேஷனுக்கு சந்திரநாச்சு சொன்னது கனெக்ஷனே இல்லாததுனால ரொம்ப வருத்தம்
பார்க்கறது இல்லை, அண்ணன் தம்பிங்க மீட் பண்ணுறது இல்லை, அவங்க பிள்ளைங்க ஒன்றா சேர்றது இல்லை. அப்போ லீவ் விட்டா இஸ்ரேல் 5 வீட்டில் 40 பிள்ளைங்க இருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக வந்து சேர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 30-40 பேர் என்ன உருவாகிறது மெசேஜ். ஸோ அந்த உறவுகள் இல்லாமல் இப்பொழுது நம்முடைய அப்பா அம்மா கூட போயிடுச்சு. அதற்கு எல்லாத்துக்கும் நாம் உயிர்ப்பு கொடுக்க வேண்டும். உயிர் பண்ணலாம், நம்பியும் வாழ்வோம். நம்மெல்லாம் நம்பி இந்த உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் படிக்க கேட்டது. நேரம் நானும் சீக்கிரம் 12 மணிக்கு போயிடலான்னு இருந்தேன். லிட்டில் டிஸ்டர்ப் வி லாஸ்ட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். அதில் நான் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டேன். இங்கு யாரும் சாவிலிருந்து தப்பிக்க முடியாது. It is inevitable. You will have to go through this. ஆனால் இந்த பகுதியில் உடல் சாவை பற்றி சொல்லலை. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பகுதி. இந்த உடல் சாவிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதான் நம்முடைய இயற்கை நீதி சட்டம். ஆனால் சாவு முடிவல்ல, சாவுக்கு பிறகு வாழ்வு இருக்கிறது, உயிர்ப்பு இருக்கிறது என்பதுதான் இங்கே நமக்கு செய்தி. சாவு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அது முடிவல்ல. சாவோடு வாழ்வு முற்று பெறுவதும் இல்லை. வாழ்வு தொடர்கிறது, அது ஒரு தொடர் பயணம். நம்பினோர் வாழ்வு, அதுதான் இயேசுவானவர் சூசகமாக உயிர்ப்பை பற்றி நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையை தருபவரும் இயேசு கிறிஸ்து, அவரே வாழ்வு. அந்த செய்தியை இங்கு அதுவும் ஒரு வலிமையான பகுதியில் என்ன சொல்றோம், மக்கள் வாழ்வு வரும் பொருட்டு நான் வந்தேன். அவருடைய வரவே நாம் வாழ்வு பெறுவதற்காக. அப்படி இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ கடவுள் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். டிசிப்ளினேரியன் லாஸ்ட் மரணம் ஜஸ்ட் ஒரு டெர்மினேட்ஸ் தி எவ்ரி லைஃப். அவ்வளோதான், கூட வாழ அவ்வளோதான். பட் இஸ் வித் அஸ் when you give life to his values, when you imitate your father in your life, when you give life to his actions, words, அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த கருத்து அவரை இந்த வாழ்விலிருந்து டெர்மினேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. சில பேருக்கு தான் வாழ்க்கை இருக்கிறது, வாழ்க்கை இல்லை. Death not only terminates the earthly life, it equates with other human beings. எல்லாரும் சாவும். எங்கன்னா அதில் பாரபட்சம் இருக்குதா? Equates all human beings. Let us be happy. All are going to die. It equates all the human beings. எனக்கு பிரியமான அன்பான குழந்தைகளே, இவன் நல்ல தகவலை பெற்றதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கிறார், நன்றி சொல்லுங்கள். இருவரும் இணைந்து தாயை கவனித்துக் கொள்ளுங்கள். உறவுகளை பேணி பாதுகாத்து
எல்லா உறவுகளோடு இணைந்து கடவுள் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தொடர்ந்து கொடுப்பார். நம்பினோம் வாழ்வோம். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் மறித்தாலும் விளைவார். இங்கு லாசர் இறந்து போனார். அவன் உயிரோடு எழுப்புறாருல்ல, அப்புறம் என்ன ஆகுது? அவன் வாழ்ந்தே இருக்கான மறிச்சிருக்கான். Here it is something different. Christ மறித்தாலும் அது உயிரோடு இல்லை. மரணத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கிறார். வாழ்வு கொடுக்கின்ற கடவுள் வாழ்வாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் வாழ உங்களை நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தாமே விளையாடுகிறேன். ஆறுதலையும் ராஜகுமாரனுடைய துணைவியார் தந்தைக்கு ஆதரவாக அடைக்கலமாக ஒரு அடைக்கலம் பட்டணம் இயேசுவாவிற்கும் கண்மலையை பாடம் உங்களுக்கு இயேசுவான கண்மலையை ஆரையா கற்பாரையா இருந்து உங்களுடைய வழிகளுக்கு காப்பாராங்க. ஆமென். உயிர்ப்பின் செய்தியை குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல நம் அனைவருக்கும் மிக தெளிவோடு பகிர்ந்து கொண்ட பேராளர்களுக்கு குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற ஆயிரத்தி மக்கள் இறைமக்கள் நண்பர் சார்பில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுடைய நிறைவு இறைவேண்டலை நம்ம வந்திருக்கின்ற அருள்பணி ரூபஸ் சுவாமிதாஸ் அவர்கள் செய்ய பேராளர்கள் ஆசை கூட அன்போடு அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக கிருபையாக கொடுத்திருந்த பரவழையில் நல்லது வாழ்வு வாழ்ந்து முடியாத முயற்சி நித்திய இலைப்பாறுகளாக அந்த சகோதரர் குருராஜ்குமார் முடிந்து ஆர்மி நன்றி வழிபாடில் நாங்கள் ஒன்று கொண்டு பெருமைக்காக கற்றுக்கொள்கிறோம். இப்படியே மரண செய்தி கேட்ட பிள்ளைகள் ஆறுதல் துக்கித்து இருக்கிறோம் என்ற மக்களை பார்த்து உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக தேவனுடைய விசுவாசமாக சொல்லி விசுவாசம் வழியாக ஆரம்பிக்கிறது. உண்மை நம்புவது வழியாக வாழ்வு என்பதை கற்றுக் கொடுத்துள்ளதை அப்படியாக நாளிலே இந்த ஆறுதல் இந்த வழிபட்ட வழியாக ஒரு வாழ்வு நாங்கள் நினைவு கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவு கூறு வழியாக காரணங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே கலைஞர் அவர்கள் தன்னுடைய இருக்கிற அன்புகளுக்கு இது வழியாக ஆறுதலையும் வாழ்வை பெற்றுள்ள நிச்சயமாகின்றோம். குடும்பமாக நாங்கள் உடலில் வாழ்வுக்காக அந்த அதிசயத்தில் இருப்பாங்க. எனவே நண்பர் வழியில் உறவு வழியில் குடும்பத்தின் வழியில் அவர் இந்த வாழ்வுக்காக அன்புடையவராக அடக்கமுடையவராக அமைதியுடையவராக உதவி செய்வதாக அவருடைய நிறைய அங்கப்படுவதாக இருந்த நன்மை பண்பதற்காக நடைபெறுகிறப்பா அவர்களை ஒரு உடல் என்று எல்லாரும் கூட அவர் வாழ்ந்து கடந்த வாழ்வு நடிச்சுவர்கள் எங்களோடு இருக்கிறது. அதற்காக நடைபெறுகிறோம். குறிப்பாக நாளில் புதிய அந்த தலைமையாக ஆட்சியிருக்கிறோம், வேலையாக ஆட்சியிருக்கிறோம். நாங்கள் பேசுகிற போது என்னுடைய அப்பாவுடைய ஆசை எதிர்பார்ப்பு திட்டம் நோக்கம் நிறைய இருந்தது. அதனால் ஒரு வாழ்வியதை நிறைவேற்ற வேண்டும் என்பது அரைகூடான ஆதரமான எதிர்பார்ப்பு வார்த்தைக்காக நடைபெறுகிறோம். அப்பா வருகிற நாட்களில் பிள்ளைகளாக என்னுடைய தலைவராக உறவுகளாக என்னுடைய விருப்பத்தை எதிர்பார்ப்பு திட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிற வழிகளில் வாய்ப்புகளை என் தேவன் உருவாக்குவது மாற்றம் நினைச்சு கொண்டாடுகின்றோம். என்னுடைய பேராக செய்தி அடிப்படையில் அவர்கள் மறித்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண்புகளை பிள்ளைகள் செயல்படுத்துகின்ற போது அப்படி வாழ்வு உயிர் பெறுகிறது என்ற நல் வார்த்தைக்காக நடைபெறுகின்றோம். அப்படியாக உறவுகளாக உடன்பிறப்புகளாக பிள்ளைகளாக அப்படி வாழ்ந்து கண்டு நல் பண்புகளை செயல்படுத்தும் பிள்ளைகளாக கண்டுபிடித்து தொடர்ந்து வழிபடுத்துவதற்கு இருப்பதை என் உடல்நிலைக்காக நடைபெறுகின்றோம். இந்த வழிபாடு வழியாக குடும்ப பிள்ளைகள் ஒரு குடும்பத்திற்கு நல்ல ஆர்வலை பெற்றுக் கொடுத்து காத்துள்ளோம். இதோ எனக்கு தயாரிக்கப்பட்டதாக மரணம் என்பது என் அனைவருமே நியமிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த மரண ரசத்தில் விடுபட்டு ஒரு எச்சரிப்போடு உலகத்தில் வாழ்கிற போது எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்க்கை எல்லாம் வாழ வளர்வோம். அதற்கு எங்களோடு வாழ்ந்து அனைத்து மண்டலத்திற்கு அந்த சமூகத்தோடு வாழ்ந்து தமிழ்நலங்களையும் வாழ்ந்து நடைபெற்று வாழ்க்கை எடுத்து காக்கணும். இதை வலுப்படுத்தி வந்து ஆவணப்படுத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம். எங்கள் அன்பின் பண்ணுவதில்லாமல் அவர் செய்து செல்கிறார். அவருடைய கருவிக்கு பராமரிப்பிற்கு பாதுகாப்பிற்கு அன்பான ராஜகுமாரனுடைய திறமையாரையும் அவர்கள் பிள்ளைகளையும் உடன்பிறப்புகளையும் உறவுகளையும் கொடுக்கிறேன். இந்த ஆத்மாவின் துணையான துணை வழிநடத்தை பாதுகாப்பு உங்களோடு தொடர்பு தருகிறது காப்பதாக. நன்றியுரை குடும்பத்தின் சார்பில் பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ஜோன்ஸ் ஐயா. அனைவருக்கும் நான் குறிப்பாக சிறப்பாக என்னுடைய அருமையான மைத்துனர் காலமான பொழுது தகவல் அறிந்து உடனடியாக எனக்கு ஆர்வம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் 28/8/2025 அன்று முற்பகல் நடைபெற்ற அடக்க ஆராதனை உடல்நலம் இருந்த பொழுதும் மற்றொரு அலுவலகம் இருந்த பொழுதும் வருகை தந்து இந்த உதயசியார் குடும்பத்து பிள்ளைகள் அல்லது இந்த பர்னேஸ்வரம் காட்பாடி திருச்சபையை அவர் நேசிக்கிறார் என்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய மூலகமே சாமி. அப்படி முழுக்க முழுக்க இந்த மண்ணின் எதிராகவே இருக்கக்கூடிய நம்முடைய பேராயர், ஒட்டுமொத்த பேராயருடைய தலைவர், 4 லட்சம் 3 லட்சம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே முதன்மையானவர், ரொம்ப எளிமையானவர், ஆடம்பரம் இல்லாதவர், அன்பானவர், ஆசிரியர் மற்றும் உபதேசியர் பிள்ளைகள் மட்டுமல்ல அனைத்து பிள்ளைகளையுமே ஒரு சேர பார்ப்பவர். அவர் ஆறுதலாக அன்றைக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு கடந்து சென்றாலும் இன்றைக்கு இவ்வளவு நேரம் இருந்து தன்னுடைய உடல்நலம் மற்றும் இருக்கக்கூடிய அலுவல்கள் அனைத்தையும் திறந்து இந்த பிள்ளைகள் மேல் கொண்ட அக்கறையின் காரணத்தினாலே, எங்கள் குடும்பங்கள் மேல் வைக்கக்கூடிய பாசத்தின் காரணத்தினாலே, குறிப்பாக ராஜகுமாருடைய நினைவை தேக்கி மனதில் வைத்ததினாலே, காட்பாடி திருச்சபைகளுடைய இயல்பான சகோதரர்கள் இந்த பேராயத்தில் எல்லா இடங்களில் இருந்தாலும் காட்பாடி என்றால் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. எனவே அவர் எங்களை ஆற்றுப்படுத்த மிக உயிர்ப்பின் செய்தியை நான் கூட இன்றுதான் அவரை நேராக அமர்ந்து முழுமையாக கேட்டேன். மிக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அஞ்சலி உரையை அருள் உரையை ஆற்றியமைக்காய் கூடி வந்திருக்கிற அத்தனை பேர் சார்பும் எங்கள் பேராயருக்கு நம்ம நன்றி தெரிவித்தோம். அதிக நேரம் பேசுவது பேராயருக்கு விருப்பமான ஒன்று அல்ல, எனக்கு தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் இதை குறிப்பிடாமல் போனால் நன்றி மறந்தவர்களாகும். அடுத்ததாக இந்த திருச்சபை தலைவர் ஆயர் பெருமான் டாக்டர் நோயல் கிறிஸ்டாபர் வளரும் ஆயர், ஆனால் ஒரு முதிர்ச்சியான ஒரு அறிவாற்றலுக்கு சொந்தக்காரராக பரிணமித்து வருவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு 65 வயது, அதனால் நான் சொல்லலாம், இப்படிப்பட்ட ஆயர்கள் வளர்ந்து வருவதும் தலைமை பண்பை பெற்றுக்கொள்வதும் இந்த பேராயத்துடைய அடுத்த தலைமுறையை பக்குவமாக நடத்தி செல்ல மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை போன்ற ஒரு நல்ல ஆளுமை பெற்ற ஆயர், எளிவர் என்று அல்லது மிகப்பெரிய குடும்பத்தார் என்று பாரபட்சம் இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செயல்படும் ஒரு ஆயர் இங்கே வந்திருக்கிறார். அவர் என்னுடைய மைத்தினுடைய அடக்கத்தை நடத்தி கடைசி வரை இருந்து எல்லாவற்றையும் கிரமமாக செய்து முடித்து இன்றைக்கும் இந்த காரியத்தை நான் அங்கே இருக்கிறேன். சாய்நாதத்தில் எங்கள் அண்ணன் திண்டி வந்திருக்கிறார், என்னுடைய பெரிய தங்கை திண்டி வந்திருக்கிறது, என் தம்பி திண்டி வந்திருக்கிறார், ராஜகுமாருடைய சகோதரன் சந்திரன் இருந்தாலும் அவரும் உடலும் கொண்டிருக்கிறார், 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே இந்த சபையை பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்தியிருந்தாய் நான் ஆயர் பெருமானுக்கு முதலாக நன்றி தெரிவித்தேன். அப்படியே வந்திருக்கக்கூடிய பரிசுடைய ஆயர், அன்பு தம்பி ஸ்ரீதருடைய சகோதரர் ஆயர் அவர்கள் நல்ல ஒரு ஆளுமை பெற்றவர்,
எல்லா நேரங்களிலும் நான் வழியில் தான் பார்த்து சொன்னேன், கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி வந்து ஆற்றுப்படுத்தி வைத்தாய் ஆயிரத்துக்கு ரூப செய்யாதவர்கள் நான் நினைப்பார். என் வாழ்வில் பிடிக்க முடியாத அண்ணன்மார் நிறைய பேர் உண்டு. அனைவரையெல்லாம் சொன்னால் நான் மற்றொரு நிகழ்வில் சொல்ல ஆசிக்கின்றேன். ஒருவரை பேர தலைமையிலே அப்படிப்பட்ட ஒரு குடும்ப கூடுகையை நான் நடத்துவேன். நான் அங்கே வருவார்கள். இன்றைக்கு 70, 75, 80 கிட்டே வரக்கூடிய ஆயிரம் மக்கள் அவர்களெல்லாம் அழைத்து தான் பேசி தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறேன். எனவே எங்கள் அண்ணன் உறவுக்கு உறவு, உரிமைக்கு உரிமை, இந்த ஒட்டுமொத்த பேராயத்தையும் 50 ஆண்டுகளாக உற்று நோக்கி பார்த்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளையும் தீர அறிந்தவர், என்னை அறிந்தவர், எங்கள் குடும்பத்தை அறிந்தவர், உதய சார் மகன் ஜேம்ஸ் செய்வார் மகன் அந்த சார் கம்பீரம் அவர்கள் நன்றி பாராட்டு. மாமன் என் அம்மாவோட பிறந்தவர்கள் 5 பேர். அந்த 5 பேரில் 3வது மாமனுடைய மகன் திரு பர்ணபாஸ் ஆயர் அவர்கள் எல்லா அலுவலர்களிலும் வந்து என்னுடைய ஆற்றல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவரை நம்பி வைக்கக்கூடிய பக்தர்களுக்காக மாமன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். என் அன்பு சகோதரர்கள் திருமதி ஆபேல் என்று நான் நெச்சம் தழுத்தழுத்த ஒரு அஞ்சலியுடைய செலுத்தினேன். ஆபேலிடத்தில் இப்படி ராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு அன்பு ஈடுபாடு இருந்தது. அவர் மேல் இவருக்கு இப்படிப்பட்ட எனக்கு தெரியவே தெரியும். நாங்கள் அறிந்த ஆபேல் எங்களுடைய சாமிரகனை அவருடைய மைச்சான் என்பது சபையில் மக்கள் இயக்க காலத்தில் இளமையாக ஓடி வந்து என்னோடு எல்லா இடத்துலையும் நின்று கொண்டு அப்படித்தான் நாங்கள் ஆபேலை அறிந்து தலைவராக பார்த்தோம். ஆனால் அவர் மனது இப்படிப்பட்ட ஒரு மனது என்பதை அன்றைக்கு பார்த்தேன். எனவே எங்கள் சகோதரர் ஆபேலிடத்தில் இந்த பொறுப்பை விட்டுவிட்டேன். அவர் தான் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்தார். என்னுடைய சகோதரர் செயலாளர் அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். எங்கள் குடும்பத்தின் தலைவராக இருந்தவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய செல்வராஜனுடைய வாரிசு அல்லது எத்தனை அவர்களுடைய வாரிசு, அசோக்குடைய இந்த லட்சிமனுடைய எங்கள் பேராயர், இந்த இவர்கள் தான் எங்கள் பேராயருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலகட்டத்தை அவர் மறந்தது. என்னுடைய சகோதரர் சுரேஷ் பொருளாளர் அவர்களுக்கு எங்கள் தகுதியில் நம்ம சிசில் கண்ட பயப்படும். நானே பேராசை தான் போலீஸ் காலையில். ஆனால் ஒரு குரூப்பை பார்த்தா நான் கொஞ்சம் டைம் நிற்பேன். அதில் சிசிலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணணும் பேசுறதுக்கு. இந்த முரட்டு மனிதனிடம் ஏற்பட்ட இலக்கிய மனம் சிசில் என்ஜினியர் இன்றைக்கு வந்து ஆக்கின அந்த அஞ்சலி குடும்பத்தார் ஒட்டுமொத்த பேருக்கும் நட்பு என்றால் என்ன, அதனுடைய இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. நீங்கள் எல்லாம் திருச்சபைகளுக்கும் உங்களை வந்து இந்த பிள்ளைகளையும் உறவுகளையும் அரவணைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி போகிறோம். சிஸ்டருக்கு தேங்க்ஸ். அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். மூத்தவர் எங்களுடைய குடும்பத்துடைய தலைவர் மாத்தர் அவர்கள் எதிரில் அமர்ந்திருக்கார் பார்த்தேன். அண்ணன் அவர்கள் குடும்பங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வயதில் பெரியவர், எங்களை ஆற்றுப்படுத்துபவர், நல்ல வழி நடத்துபவர், நல்ல காரியங்களை பண்பாக பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர். இன்றைக்கும் வந்திருப்பது எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி ஆறுதல். அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அப்படியே அண்ணன் டாக்டர் புகழேந்தி இந்த இசை குழுவை முன்னின்று ஏற்பாடு செய்த அண்ணன் திரு ஜெகநாதன் அவர்கள், பிறகு இங்கே இருக்கக்கூடிய கோவில் பிள்ளை இன்னொரு சகோதரர் திரு செல்வம் அவர்கள், திரு டேனி அவர்கள், திரு சைமனா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். தனித்தனியாக பேர் பேராக சொல்ல எனக்கு ஆசை. எப்படி எலியாஸ் தம்பி வந்திருக்கார், இன்னும் பல பேர் வந்திருக்கிறார்கள். அந்த நாளில் வந்து ஏராளமான பேர் வந்தார்கள். இன்றைக்கு கூட பல இடங்களிலே நான் சொல்லணும், பேராயிரம் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டேன். நிறைய இடத்துல குருசேகர குழுக்கள் எல்லாம் கூடுவதும் மாலை பொழுது நிறைய அலுவலர் இருப்பதால் நிறைய பேர் வர முடியும். பலராக பல இடங்களுக்கு சென்றிருக்கார். அதனால அந்த நாளில் போலீஸ் கல்லூரியில் இருந்தவர்கள், குடும்பத்து நண்பர்கள், தந்தையோட பணி செய்தவர்கள், என்னுடைய தந்தை மகளோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி நிறைய பேர் அன்றைக்கு வந்தார்கள், இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். யாவருக்கும் ஐயா திரு ஜோசப் ஐயா, கிளாரன்ஸ் ஐயா குடும்பத்தின் உறவுகளுக்கும், இஸ்ரேல் ஆசிரியர் சௌபாகியம் டீச்சர் வழிவந்த குடும்பத்து உறவினர்களுக்கும், பல இடங்களில் வந்திருக்கிற திருச்சபை மக்களுக்கும், காட்பாடி திருச்சபை மக்களுக்கும், அன்பர்களுக்கும், அண்ணன் பெரியவர் தன்ராஜ் உள்ளிட்ட மூப்பர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சந்திரன் அவர்களுக்கு என் நன்றி சொல்ல வேண்டும்.
அவர் அவருடைய சகோதரருக்காக வந்தார். அவருடைய சகோதரர் ராஜ்குமார், அவரை குறித்து அவர் இவ்வளவு பாசம் வைத்திருப்பார் என்று எனக்கு தெரியாது. பக்கத்தில் போய் நின்று பார்க்கணும் சில நேரத்தில். ராஜ்குமார் என்னோட இங்கே இருந்தார். அவர் சகோதரர்கள் இவ்வளோ உயரம் அந்த காட்பாடியில் சந்திரன், அவர் உயரத்தை போன்றே உள்ளமும் உயரமானார். எனவே சந்திரன் பிரதர், நீங்கள் வந்ததுக்கு மைத்துனருக்கு நன்றி. எல்லோரும் உறவுகள் அழகாக சொல்லி சென்ற இந்த கனெக்டிவிட்டி, ஒருவேளை அதை மீண்டும் ஒரு முறை நாம் நம்முடைய குடும்ப நன்றி செலுத்தும் ஆராதனைகளில் அது நல்ல நிகழ்வுகளில் நீக்கமர அனைவரும் சேர்ந்து அவற்றை கொண்டாடுவோம். நாம் அனைவரும் ராஜ்குமார் அவர்களை நினைவு கொள்வோம். அவருடைய குடும்பத்தாருக்கு நாம் பக்கபலமாக இருப்போம். அண்ணன் திரு பெருந்த பிரபாகரன், அண்ணி அம்பிகா, கிறிஸ்கில்லா, ஸ்டான்லி ஜோன்ஸ், சர்லா ஸ்டான்லி குடும்பத்தார், டேவிட் ரவிச்சந்திரன், ரூபி கிருபாகரன் தந்தை குடும்பத்தார், ஜோதி கிருபாகரன், ஜோதியினுடைய துணைவியார் உள்ளிட்ட அனைவருடைய குடும்பத்தார் சார், விவாகம் செய்யப்பட்ட அத்தனை குடும்பங்கள் சார், நாங்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். என் மாஸ்டர் டாக்டர் சாந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. நன்றி. உங்களுக்காக எதுக்கேரி நாம் வீட்டில் 2 இருக்கிறது. எதுக்கேரி 30-40 பேர் ஆன்மீகம் நினைவுக்கு தாராளமாக சேர்ந்திருக்கிறோம். இருந்து பொறுமையாக உணர்வு தங்கை சத்யாவில் பிள்ளைகளை ஆறுதல் செல்லும் அன்பைக்கு நன்றி. Thank you.